கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இயேசப்பா பெரியவர். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி அது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து முடிப்பார். இயேசப்பா சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, கலங்காதீங்க. உங்களை படைத்த தேவன் உங்களை மேன்மையாகவே வைப்பார். விசுவாசிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 14:5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சன்னதியோடு இருக்கிறாரே. தேவன் நீதிமானுடைய சன்னதியோடு இருக்கிறாரே. ஆண்டவர் நீதிமான்களுடைய சந்ததிகளோடு கூட இருப்பாராம். நீதிமான்கள் என்றால் யார்? இந்த பூமியில் மற்றவங்களுக்கு தீமை செய்யாத வாழுகிறவர்கள். யார் தீமை செய்யாமல் வாழுகிறாங்களோ அவங்க கூட, அவங்க பிள்ளைகளோடு கூட, அவங்க பேர பிள்ளைகளோடு கூட தலைமுறையாக கர்த்தர் இருப்பார். ஆண்டவர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? யோசேப்போட கர்த்தர் இருக்கும்போது நடந்துச்சு. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் கூட ஆண்டவர் இருந்தனால சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது கூட தயமும் இரக்கமும் கிடச்சிச்சு. அவன் கூட கர்த்தர் இருந்தனால அவன் அடிமையாக இருந்த தேசத்தில் கூட ஒரு பெரிய அதிகாரி அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் கூட இருந்தார்னா நம்ம வாழ்க்கை மேன்மையாய் மாறும். அதற்கு ஒரே வழி நீதிமான்களாய் வாழ்வது. கலங்காதீங்க, நீதிமான்களாக வாழுங்க. அநீதிக்கு துணை போக வேண்டாம். உலகத்தில் அநீதி நடக்குது, அநியாயக்காரன்லாம் நல்லா இருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நாள் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவனவன் செய்கிற கிரியைக்கு தக்கின பலன் அவனுக்கு உண்டு. நீதி செய்தவனுக்கு நீதி கேட்ட பலன், அநீதி செய்தவனுக்கு அநீதி கேட்ட பலனை கர்த்தர் கொடுப்பார். அதனால் துன்மார்க்கனை அநீதி செய்கிற மக்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல், அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கண்டு பொறாமல் கொள்ளாமலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருங்க. கர்த்தரை நம்புங்க, நீதியாக வாழுங்க. உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இன்னும் இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். வளருவீங்க, பெருகுவீங்க. உங்கள் எதிர்காலம் மேன்மையாக இருக்கும். உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இயேசப்பா பொய் சொல்லவே மாட்டார். நீதிமானாக இருந்த நோவா குடும்பத்தை அழிவின் காலத்தில் ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாத்த தெய்வம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரியா? பயப்படாதீங்க, அவர் நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமான்களோடும் நீதிமான்களுடைய சந்ததியோடும் கூட இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு சோர்ந்து போய் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. சரீரத்தில் சுகவீனங்களை மாற்றுங்க. உலக பிரகாரமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆவிக்குரிய நன்மைகளை கொடுங்க. இந்த நாளில் யாராவது இக்கட்டான நிலையில், ஆபத்தான நிலையில், நெருக்கமான நிலையில் இருப்பார்னு சொன்னால், ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி உம்முடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, நீர் வல்லமையாய் பயன்படுத்தும். அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் அனைவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.